வணக்கம். இது எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் உள்ள ப்ராப்ளம் ஃப்ளோரிங் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். டைல்ஸ் பள்ளமாக விடுறது, டைல்ஸ் பேந்து வர்றது, சத்தம் கேட்குறது, இது கரையான் பிடிக்கிறது, இதேமாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்மெண்ட்டை கரெக்டான முறையில் நம்ம வேலை செய்யலைன்னு அர்த்தம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் ஃபில் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பியூர் கிராவலாகவோ அப்படி இல்லாட்டி நல்ல சாண்டு மாரி உள்ளது, இதெல்லாம் ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஃப்ளோரிங் ப்ராப்ளத்தை நம்ம மேக்ஸிமம் தவிர்க்கலாம். கன்சல்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபில் பண்ணுற எம் சாண்டோ அப்படி இல்லாட்டி கிராவலோ சவுடு மண்ணோ எது ஃபில் பண்ணாலும் மேலே காம்பேக்ஷன் கம்பல்சரி பண்ணணும். காம்பேக்ஷனுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் ப்ராப்பராக செஞ்சுருக்கணும். காம்பேக்ஷனுக்கும் கன்சல்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கன்சல்டேஷனுங்கிறது உள்ள வாய்ட்ஸை தண்ணி மூலயமா ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம கன்சல்டேஷன் சொல்லுவோம். காம்பேக்ஷனுங்கிறது மண்ணை ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் மிஷின் மூலயமா அழுத்துறதுக்கு காம்பேக்ஷன் சொல்கிறோம். கன்சல்டேஷன் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கரெக்டான முறையில் செய்யணும். தண்ணி ப்ராப்பராக விட்டு ஒரு அரை அடி இன்டர்வலில் பாறையை கரெக்டாக போட்டு அளக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுமாரி அளக்கி உள்ளே இறக்கி அந்த உள்ள வாய்ட்ஸ் எல்லாம் ரிமூவ், ஏர் வாய்ட்ஸ் நிறையா இருக்கும், ஏர் வாய்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது பேர் தான் கன்சல்டேஷன். காம்பேக்ஷனுங்கிறது ஒரு அடியாக பேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற மண் பார்த்திங்கன்னா ஒரு அடி 30 சென்டிமீட்டர் மினிமம் போட்டு பேஸ்மெண்ட்டில் மண் ஃபில் பண்ணி மிஷின் மூலயமா எர்த்தரமருங்கிற மிஷின் மூலயமா காம்பேக்ட் பண்ணுறது தான் காம்பேக்ஷன் சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செஞ்சிங்கன்னா பேஸ்மெண்ட் வர்றப்போ எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு ஃப்ளோரிங்கில் வராது. டைல்ஸ் லூஸ் ஆகிறதோ அதேமாரி சின்ன சின்ன பிரச்சனை வர்றதோ எதுவுமே இருக்காது. சத்தம் கேட்கும் பார்த்திங்கன்னா இதுமாரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. அப்படி ப்ராப்பராக வேலை செய்யலை, அது சத்தம் வருது, டைல்ஸ் பள்ளம் உழுது, என்ன செய்யலாம்? ஒரு சிம்பிளான விஷயந்தான், ஆனால் எக்ஸ்பென்ஸ் செலவு தான் ஆகும். இதை செஞ்சு ப்ராப்பராக செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் பில்டிங்கில் வராது. ஃப்ளோரிங்கில் என்னான்னு கேட்டிங்கன்னா, 8 mm ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீலை எடுத்து ஒரு அரை அடி இன்டர்வலில் ரூஃபுக்கு எப்படி கட்டுறீங்களோ அதேமாரி கம்பியை போத் வேஸ் 6 inches கட்டி அதை கான்க்ரீட் பண்ணிட்டிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் வராது. அந்த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீபார் மெத்தட் மூலயமா பக்கத்தில் உள்ள 3 சுவர் இல்லை 4 சுவரில் ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் டைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிசிசி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக கன்சல்டேஷன் நல்லா பண்ணி அதுக்கு மேலே இந்த சொல்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி கான்க்ரீட் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் எந்த ப்ராப்ளமும் வராது. அது இவ்வளோ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பில்டிங் செய்கிறப்பயே கம்பேக்ஷன் கன்சல்டேஷன் இதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சிட்டோம்னா எந்த விதமான ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது இல்லை. இப்போ கரண்ட்டில் யார் வேலை பார்த்தாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி மேட்டாகவே கான்க்ரீட் போட்டுடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரையான் தொல்லை இருக்காது. ரெண்டாவது இதுமாரி செட்டில்மெண்ட் பிரச்சனை ஆகி ஃப்ளோரிங் பள்ளம் விடுறது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால் எது உங்களுக்கு எக்கனாமிக்காக செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதேமாரி ப்ராப்பரான இன்ஜினியர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம வீடு நல்லா இருக்கணும். அதுமாரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் சொன்ன டீட்டெயில் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற விதத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை செலக்ட் பண்ணிக்கங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலுக்கு ரொம்ப நன்றி.